இந்த தேர்தல்ல பிரதமர் மோடி நிக்கிற வாரணாசி தொகுதி, ராகுல் காந்தி நிக்கிற வயநாடு ரேபரேலி தொகுதியை தாண்டி மூணாவதா ஒரு தொகுதி முக்கியமான கவனம் பெற்றிருக்கு. அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஃபைசாபாத். போன வாட்டி சமாஜ்வாடியும் காங்கிரஸும் தனித்தனியா நின்றாங்க. இந்த வாட்டி ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சு ஒன்னா நிக்கிறாங்க. இது இந்த நேரத்துல அவருக்கு மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேணும். ராமர் கோயில் பிரச்சாரம் என்பது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்குங்கிறத நம்ம அனைவரும் அறிவோம். குறிப்பா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அப்புறம் யூபியில பாஜகவோட பலமே கூடி இருக்குன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது ஃபைசாபாத் மக்களுக்கு இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய துயரம். இந்து மக்கள் கூட நீ ராமருக்கே எதிரானவர், இந்து விரோதின்னு சொல்லி அடக்கப்பட்டாங்க. டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தலில் பிரதமர் மோடி நிற்கிற வாரணாசி தொகுதி, ராகுல் காந்தி நிற்கிற வயநாடு ரேபரேலி தொகுதியை தாண்டி மூணாவதாக ஒரு தொகுதி முக்கியமான கவனம் பெற்றிருக்கு. அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஃபைசாபாத். ஃபைசாபாத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தி அங்கே தான் இருக்குது. பாஜகவோட இந்த தேர்தலோட முக்கிய ட்ரம்ப் கார்டாக ராமர் கோயில் இருக்க, அதே ராமர் கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த முறை ஃபைசாபாத்தில் பாஜக சார்பாக லல்லு சிங் நிற்கிறாரு. லல்லு சிங் தான் சிட்டிங் எம்பி. 2014, 2019 ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்லையும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் அயோத்தியோட எம்எல்ஏவா 5 தடவை வேற இருந்திருக்காரு. எதிர்த்தரப்புல சமாஜ்வாடி பார்ட்டி, காங்கிரஸ் ரெண்டு கட்சியோட கூட்டணி சார்பா அவதேஷ் பிரசாத்ங்கிறவர் நிற்கிறாரு. அவர் 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, முன்னாள் மினிஸ்டர் கூட. 2014ஆம் ஆண்டு பாஜக தேர்தலில் லல்லு சிங் 2.8 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. ஆனா 2019ஆம் ஆண்டு தேர்தலையோ வெறும் 65,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. இது அவரோட வீழ்ச்சியை காட்டுது. அதுவும் இல்லாமல் அவருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போன வாட்டி சமாஜ்வாடியும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்றாங்க. இந்த வாட்டி ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சு ஒன்றா நிற்கிறாங்க. இது இந்த நேரத்தில் அவருக்கு மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேணும். மேற்கொண்டு சமூக அடிப்படையில் பார்த்தோன்னா லல்லு சிங் ஒரு தாக்கூர் உயர்நிலை சமூகத்தை சேர்ந்தவர். பாஜக தன்னோட இந்துத்துவ அரசியலோட கார்டை பயன்படுத்தி மட்டுமே அவர் நிறுத்துது. ஆனால் சமாஜ்வாடி காங்கிரஸ் சார்பாக நிற்கிற அவதேஷ் பிரசாத்தோ ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவரோட மக்கள் 5.5 லட்சம் பேர் அந்த தொகுதியில் இருக்காங்க. அதையும் தாண்டி சமாஜ்வாடி கட்சியோட மிகப்பெரிய பலமே அவர்கள் யாதவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் அடையாளமாக இருக்காங்க. முஸ்லீம் போன்ற மைனாரிட்டிகளோட பலமும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு உயர்நிலை சாதி எதிர் இடைநிலை சாதிகளோட கூட்டமைப்பு இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ராமர் கோயில் பிரச்சாரம் என்பது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்குங்கிறத நம்ம அனைவரும் அறிவோம். குறிப்பா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அப்புறம் யூபியில பாஜகவோட பலமே கூடி இருக்குன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது ஃபைசாபாத் மக்களுக்கு இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய துயரம். ஏன்னா ராமர் கோயில் சுற்றி இருந்த பல இடங்களை இவங்க புனித நிலமாக அறிவித்து கடைகள், வீடுகளெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க. சாலை விரிவாக்கங்கிற பேர்லேயே 4000 4500 வரைக்கும் கடைகளும் வீடுகளும் இடித்து தள்ளப்பட்டிருக்கு. இவை பெரும்பாலும் விஹெச்பி மற்றும் RSS இயக்கங்களின் அச்சுறுத்தலால் நடத்தப்பட்டிருக்கு. மீறும் இந்து மக்கள் கூட நீ ராமருக்கே எதிரானவர், இந்து விரோதின்னு சொல்லி அடக்கப்பட்டாங்க. முறையான அரசின் காம்பன்சேஷன் கூட இன்னும் போய் சேரலைங்கிறது தான் அந்த மக்களோட வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராமர் கோயிலுக்காக 2.77 ஏக்கர் மட்டும் கொடுக்கப்படலை, எங்களோட பல நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டிருக்கு அவங்க வருத்தத்தோடு பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு கடும் அதிருப்தி நிலவுது. அது பாஜகவுக்கு இந்த தேர்தலில் சவாலாக தான் இருக்க போகுது.